Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சமீப காலமாக இந்த போதைப் பொருள் ஒரு பெரிய அளவில் எங்கெங்கெல்லாம் ஒரு பிடிபடுதோ அதோடைய ரூட் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கியே இருக்கே சார். என்னதான் சார் நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த ரூட்டுக்கும் இந்த சர்வதேச மாஃபியாவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா சார்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை, உலக நாடுகள் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த பர்மா பஜார்லேருந்து ரேவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, பிளாக்கர் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, ராயபுரம்னு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, ப்ரௌன் சுகர் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், அந்த காலத்துல இருந்தே அபின் கிடைக்கும், சுண்டக்கஞ்சி கிடைக்கும். இது வந்து மருந்து தயாரிக்கக்கூடிய பொருள் சூடோஃபெட்டினோ மெத்தபெட்டமைனோ, இது எப்படி இவருக்கு கிடைக்குது சார்? தமிழ்நாட்டில் இந்த மூலப்பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மூலப்பொருள் தான் வந்து இன்டர்நேஷனல் கான்டாக்டில் அவருக்கு கிடைக்குது. ஏன் இந்த மெத்தம்பெட்டமின் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலையும் வந்து 1.5 கோடி ரூபாய் ஒரு கிலோவுக்கு விற்கப்படுது அப்படின்னா, இதை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்ட உடனே இவங்க வந்து ஒரு குடிபோதையில் இருப்பதா தடயம் தெரியாது. ஜாஃபர் சாதிக்கு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நெட்வொர்க் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து தட் இஸ் ஃபியூஸ்டு, அவருடைய டிரான்சாக்ஷன் ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இன்வெஸ்டிகேஷனில் வந்து எடுத்திருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொன்றையும் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக சாட்டையை சொல்ல வேண்டும் என்றால், உங்ககிட்ட PEW அப்படின்னு ஒரு விங் இருக்கு, NIPன்னு ஒரு விங் இருக்கு, சைபர் கிரைம்னு ஒரு விங் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங் போடுங்க. அப்ப போதைப் பொருள் ஒழிக்கப்பட்ட தமிழகம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீங்க வந்து 3 மாதத்தில் எட்டி பிடித்திட முடியும். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் தாமரை. சார் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, நலமா. மகிழ்ச்சி சார். அதாவது தேர்தல் களம் சார். இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோட சேர போறாங்க, எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போதைக்கு ஒரு சமீபத்திய ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக் என்பது இந்த ஜாஃபர் சாதிக். சமீபத்தில் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடு நடத்துகிறாங்க, NCBயும் டெல்லி போலீஸும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க்கை தேடி கண்டுபிடிக்கும் போது அதோடைய ரூட் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஜாஃபர் சாதிக் தான் அந்த மாஃபியாவுடைய தலைவனாக இருந்திருக்காரு. சமீப காலமாக சில செய்திகளெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் சார். குறிப்பாக இந்த விழிஞ்சம் போர்ட்டு கேரளாவில் பக்கத்தில், அங்கே ஒரு ஃபைபர் படகுல போதைப்பொருள் கடத்தியிருக்காங்க. அது லிங்க் எங்கேன்னு பார்த்தா திருச்சி அகதிகள் முகாமில் வந்து முடியுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குஜராத்தில் அந்த அதானி போர்ட்டு, அதாவது முந்திரா துறைமுகத்தில் ஒரு 3000 கிலோ வரைக்கும் ஒரு போதைப்பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட ரூட்டு நம்ம பார்க்கும்போது சென்னையில் வந்து நிற்குது. அங்கே ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, கணவன் மனைவி. சமீப காலமாக இந்த போதைப்பொருள் ஒரு பெரிய அளவில் எங்கெங்கெல்லாம் ஒரு பிடிபடுதோ அதோடைய ரூட்டெல்லாம் தமிழ்நாட்டை நோக்கியே இருக்கே சார். என்னதான் சார் நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த ரூட்டுக்கும் இந்த சர்வதேச மாஃபியாவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா சார்? ஜாஃபர் சாதிக் வயசு 36, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு 21-22 வயதில் வந்து அவர் சென்னையில் வட சென்னை பகுதியில் வந்து தங்குறாரு. தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக அவர் வந்து பர்மா பஜார் ஏரியாவில் வந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. தொடங்கும்போது அங்கே அப்போ ஃபேமஸாக இருந்தது வந்து திருட்டு VCD. அதில் வந்து நீங்கள் திரைப்படத்துறையில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த மிஸ்டர் ராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பல போராட்டங்களை அந்த போராட்டங்களையும் நான் எதிரில் நின்று சமாளிச்சிருக்கேன். கமலஹாசன் இறங்கி வந்து தெருவில் போராடினது, திரைப்பட நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து தெருவில் வந்து போராட வச்சு அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜாஃபர் சாதிக் தான். அவர் இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து ஒரு பர்மா பஜார் ஏரியாவில் மிகப்பெரிய திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஒரு உருவாக்கினவர் தான் ஜாஃபர் சாதிக். திருட்டு VCD கேஸில் ஏற்கனவே சிறைக்கு போய், ஆமாம், திருட்டு VCD கேஸில் அவர் ஏற்கனவே சிறை சென்றிருக்காரு. அவருக்கு வந்து வீடியோ பைரசி ஆக்ட் படி அவருக்கு வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காரு. அதன் பிறகு வெளியில் வந்திருக்காரு. இது எங்கே தவறு விடுது தமிழ்நாட்டு காவல்துறை அப்படின்னா, இந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தயங்குவது, அதாவது மெயின்டைன் தவறி விட்டதுனால இவரெல்லாம் வந்து அடுத்தடுத்த தளத்தில் தன்னை ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டுகிறார். நீங்களே சொன்னீங்க, VCD கேஸில் ஏற்கனவே கைதாகி குண்டாஸில் இருந்தவர் தான் ஜாஃபர் சாதிக்.
அங்கிருந்து வெளியே வராரு. அதாவது திருட்டு விசிடி கேஸுங்கிறது யாருனாலும் பண்ண முடியும், என்னாலையுமே பண்ண முடியும், அந்த அஃபென்ஸ் என்னால் பண்ண முடியும். ஆமாம். அப்படி சாதாரண ஒரு அஃபெண்டர் எப்படி போதைப் பொருள் கடத்தல் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக மாறினார்? இந்த லிங்க் எப்படி சார் வந்திருக்கும்? சரி, அதாவது குறிப்பாக பர்மா பஜார் நீங்கள் போனீங்கன்னா வெளிநாட்டு மதுபானங்கள் பர்மா பஜாருக்கு எல்லாருமே பண்ணுறதில்ல, அதில் ஒரு 0.5% ரொம்ப குறைந்த அளவுக்கு இருக்கவங்க அங்கே போய் தகவல் சொன்னால் வெளியிலேருந்து வெளிநாட்டு மது போதைப் பொருட்களை கொடுப்பதற்கு இம்போர்ட்டட் லிக்கர்ஸ் வாங்க முடியும். அப்படியே வந்து நீங்கள் அந்த பர்மா பஜார்லேருந்து ரேவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, பிளாக்கர் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, ராயபுரம்னு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, ப்ரௌன் சுகர் கிடைக்கும். ராயபுரத்தில் ப்ரௌன் சுகர் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கஞ்சா கிடைக்கும். அந்த காலத்துலேருந்தே அபின் கிடைக்கும், சுண்டக்கஞ்சி கிடைக்கும். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து அப்படியே சந்தையில் அந்த வட சென்னை மாநிலத்தில் கிடைக்கிது. இந்த கிடைக்கிறதுல இவர் செலக்ட் பண்ணது தான் வந்து இந்த சூடோ பேட்ரின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள். இதை எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மருந்து செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். இதில் வந்து மெத்தம்பேட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருளையும் தயார் பண்ணலாம், அல்லது சளி, இருமல், அல்லது நம்ம சைக்கலாஜிக்கல் இதுக்காக வரக்கூடிய சில நோய்களை தடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளாகவும் இது இருக்குது. இந்த மூலப்பொருளை ரொம்ப ஈஸியாக வந்து உணவுப் பொருட்களோட மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சிந்திக்கிறாரு. சரி, இந்த மூலப்பொருளை எப்படி இவர் ஆக்சஸ் பண்ணுறாரு? இது வந்து மருந்து தயாரிக்கக்கூடிய பொருள் சூடோஃபெட்டினோ மெத்தபெட்டமைனோ, இதை எப்படி இவருக்கு கிடைக்குது சார்? எப்படி கிடச்சிருக்கும்? இந்த சூடோபெட்ரின் அப்படிங்கிறது வந்து 50 கிலோ சூடோபெட்ரின் ரசாயனத்தை வந்து கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 50 கிலோவே வந்து 75 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து டெல்லியில் வந்து பசாய் தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து டெல்லி கான்ட்ராக்டில் அது வாங்குறாரு. இது வந்து தமிழ்நாட்டில் இந்த மூலப்பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மூலப்பொருள் தான் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டில் அவருக்கு கிடைக்குது. இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அவருக்கு வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து குஜராத்தில் கடல் பகுதியில் 3300 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த சரக்கு தமிழக படகில் ஏற்றப்பட இருந்தது தெரிய வந்துள்ளது. அப்படின்னா எங்கே கிடைக்குது? குஜராத்தில் இருந்து அப்படியே வந்து பாகிஸ்தானில் அரப் கண்ட்ரிக்கு போகிற கடற்கரையில் நம்ம நாட்டிக்கல் மையில் கடக்கிற பார்டர், இன்டர்நேஷ்னல் பார்டரில் பாகிஸ்தானியர்களால் கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அப்போ இவருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டில் இது எங்கெங்கெல்லாம் இந்த மூலப்பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சரி அவனுங்க 4 பேர் வந்து பாகிஸ்தானியர்களை கைப்பற்றி இது இந்தியாவிலேருந்து வர்ற மீனவ போட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு அவனுக்கு கன்ஃபெஷன் கொடுக்குறானுங்க. அந்த கன்ஃபெஷன் கொடுத்தது அந்த படகுக்காரங்களெல்லாம் வந்து செயின் லிங்கை வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தா அது எங்கே வந்து நிற்குது? டெல்லியில் வந்து நிற்குது. இந்த லிங்கம் வந்து இவங்களோட நிற்குது. ஸோ அப்போ இதற்கான மூலப்பொருள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் வந்து அபின் இந்த ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து இதனுடைய டெரிவேஷன். இந்த நார்த் ஈஸ்டில் கிடைக்கிற பாப்பின் சீடு, நம்ம கசகசா அப்படின்னு இருக்கு இல்லையா, கசகசான்னு ஒரு உணவுப் பொருட்களில் போடுறாங்க பார்த்தீங்களா வாசனைக்கு. அந்த கசகசாவுடைய ஃப்ளவருக்கு பேர் பாப்பின். அந்த பாப்பினை வந்து நீங்கள் அந்த பாப்பின் பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவை வந்து இந்த கல் கட்டுறதுக்காக மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பூவை சுற்றி கட்டி அதை அறுத்து நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி அதை அறுத்திங்கன்னா அதில் ஒரு பிசுன்னு வரும். அந்த பிசுனு பேர் தான் வந்து அபின். ஓகே, அந்த அபின்லேருந்து டெரிவேஷன். இது வேறு விஷயம். இது வந்து இதுலேருந்து அப்புறம் அப்படி ப்ரௌன் சுகராக மாறிடும். இதுலேயே நிறைய பேருக்கு தெளிவில்லை. இதில் வந்து இப்போ இதை வந்து சூடோபெட்ரின்லேருந்து வர்ற மெத்தம்பேட்டமைன் வேறு. இவர் ப்ரௌன் சுகர் கடத்திட்டாராமா அப்படின்னு கூட சில பேர் கேட்டுட்ருப்பாங்க. மெத்தம்பேட்டமின்ங்கிறது வேறு சமாச்சாரம். ஏன் இந்த மெத்தம்பேட்டமின் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலேயும் வந்து 1.5 கோடி ரூபா ஒரு கிலோவுக்கு விற்கப்படுது அப்படின்னா, இதை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்ட உடனே இவங்க வந்து ஒரு குடிபோதையில் இருப்பதாக தடயம் இருக்காது. இவங்களுக்கு வந்து உடம்பை பாதிக்காமல் அல்லது முகத்தில் மாற்றத்தை உருவாக்காமல் ஒரு விஐபிகள் பயன்படுத்தலாம்
பயன்படுத்த முடியும், விஐபிகளால் பயன்படுத்த முடியும். என்னங்க இது ஏன் கண்ட்ரோல் பண்ணப்படுது? இன்டர்நேஷ்னலி வந்து இது ஏன் கண்ட்ரோல் ஆர்டருக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்திடும். ஏற்படுத்திடும். இது ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? இது வந்து ஒரு மெடிசன் தயார் பண்ணக்கூடிய பொருள் தானே. மருந்து தயாரிக்கிறதுக்கு பொருள் இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்கு கொடுக்குற மருந்துவே வந்து ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டர் பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்கு கொடுக்குற மாத்திரை, இந்த டெலிவரிக்கு கொடுக்கும்போது ஒரு சிகப்பு கடலில் குழந்தை கொடுக்குற மாத்திரையே மருந்துகளையே வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஊற்றி குடிக்கிறதும், இந்த ஆர்எஸ் அப்படி ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் கலக்கிறதுக்கு பதிலாக 4 லிட்டர் கலந்து நம்ம சிறுவாமூரில் நம்ம இதில் இறந்து 23 இறந்து போனாங்க, விழுப்புரத்தில் இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து திருக்கழுக்குன்றத்தில் ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் போய் முடியும் வந்தது. இதெல்லாம் இந்த ஆர்எஸ் பவுடரில் ராங் மிக்சிங்கில் கலந்து எதையுமே வந்து அந்த அளவோடு கலந்து பண்ணுறது யார் அப்படின்னா அது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் தெரியும். அளவோடு கலப்பது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் தெரியும். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை எவ்வளவு கலந்தால் அது வந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு சாராயமாக மாறும் அப்படின்னு வந்து எந்தெந்த மருந்துகளோடு கலந்து குடித்தா அவங்க சளி தொந்தரவு மட்டும் தீர்க்கும் அல்லது இது வந்து இந்த சைக்கோபேத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனநோய்க்கான மருந்தாக கூட இது பயன்படுது. அப்படிங்கிறனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அண்டு ஸ்பெஷல் லாஸ் அப்படின்னு சட்டம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 1985 வந்து கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதே சப்ஸ்டன்ஸ் வந்து பயன்பாட்டுக்கும் இப்போ சொல்யூஷன் தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுகளே வந்து இந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்யூஷன் தயார் பண்ணுறதுக்கு, பிஸ்கட் தயார் பண்ணுறதுக்கு, மருந்து தயார் பண்ணுறதுக்கு, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, மூலப்பொருளாக இருக்குது. இதே பொருளை வந்து வேறு மாதிரியான டெரிவேஷனில் வரும்போது அது வந்து மெத்தம்பேட்டமைனாக மாறுது. அந்த மெத்தம்பேட்டமைன் வந்து ஒரு டேஞ்சரஸ் ட்ரக்காக மாறிடுது. அது அடிக்ஷனை க்ரியேட் பண்ணுது. மனித இனத்தையே வந்து அழிச்சிடும். மனித இனமே வந்து ஒன்ஸ் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணினவன் கொஞ்ச நாள் அந்த போதைக்கு அடிமையானவன் மீண்டும் அது இல்லாமல் அவனால் வெளியிலே வர முடியாது. அது இருந்தால் தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். இந்த பொருளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் பரவிடுறாங்க. அமெரிக்காவில் கடந்த 7 வருடமாக அதுக்காக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இன்டர்நேஷ்னல் வந்து அக்ரிமெண்ட் வந்து ஆயுதங்கள் வாங்குறது, இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்சு அப்படிலாம் போடும்போது போதைப் பொருளுக்கான கடத்தல்காரர்களை பற்றிய இது ஆர்ம்ஸ் ஆக்ட் சம்மந்தமான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போடும்போது போதைப் பொருட்கள் கடத்துவோரை பற்றி தகவலையும் பரிமாறிக்கொள்வதில் ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் உதவ வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டார். அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் இப்போ நியூசிலாந்துலேயும் வந்து நியூசிலாந்துக்கிட்ட அமெரிக்கா கேட்குது. நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து எங்கள் நாட்டுக்கு அடிக்கடி வந்து எப்படியோ உணவுப் பொருட்கள் பார்சல்களை வச்சு இந்தியாவில் வந்து அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அமெரிக்கா உளவுத்துறைக்கு சொல்கிறாங்க. அமெரிக்கா உளவுத்துறை இந்திய உளவுத்துறைக்கு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து கடந்த 4 மாதத்துக்கு முன்பே வந்து இதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டாங்க. என்சிபி சொல்லிட்டு என்சிபி வந்து அங்கே இருக்கிற டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் குரூப்போடு சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி 4 மாதமாக இவங்களுடைய டிரான்சாக்ஷன், டெலிஃபோன் நம்பர்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஹூஆர் அண்டர் த கான்டாக்டு, இவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான லிங்க் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து ஃபைனலி தே கேம் டு வெஸ்ட் டெல்லி ஃபார் த ரைடில் வந்து லக்கீலி வந்து அவங்களுக்கு 50 கிலோ கிடச்சிருது. 50 கிலோ கிடச்சிருது. அங்கே 3 பசங்களும் மாட்டிடுறானுங்க. அந்த 3 பேரும் வந்து ஒருத்தன் செங்கல்பட்டு, ஒருத்தன் விழுப்புரம், முஜிபுர் ரஹ்மான், முகேஷ், விழுப்புரம் அசோக்குமார் 3 பேருமே வந்து அவங்க விசாரிக்க வேண்டிய முறைப்படி விசாரணை செய்ததால் கன்ஃபெஷன் கரெக்டாக கொடுத்துட்டானுங்க. கன்ஃபெஷன் கொடுத்த உடனே அது வந்து எங்கடா கையை காட்டுதுன்னா இங்கே வந்து சாந்தோம் கையை காட்டுது. சென்னையை சேர்ந்த சாந்தோமில் இருக்கிற நம்ம ஜாஃபர் சாதிக்குடைய வீட்டையும் கையை காட்டுது. அவங்களுடைய தம்பிகள் 3 பேரை கையை காட்டுது. ஸோ அவங்க வீட்டில் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரைடு பண்ணும்போது அவர் வீட்டிலேருந்து 9
அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸு, அதில் யார் யாருக்கெல்லாம் கடந்த 2-3 வருடங்களாக பணம் போயிருக்குது, பெரிய லெவலில் போயிருக்கு, சினிமாக்காரவங்களுக்கு, விவிஐபிஸ்க்கு எவ்வளோ பணம் இவர் டிரான்சாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எடுக்கப்பட்டு விட்டது. அது இல்லாமல் அவர்கிட்ட கேஜெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. யார்? ஜாஃபர் சாதிக் தான். ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நெட்வொர்க் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து தட் இஸ் ஃபியூஸ்டு, அவருடைய டிரான்சாக்ஷன் ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்து எடுத்திருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொன்றையும் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸு, ஃபோனு, அக்கௌண்ட் நம்பரு, இதை வச்சு லிங்க் கண்டுபிடிச்சாங்க. ஃபோனு லிங்க் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து அவருடைய வீடை சீல் பண்ணி உடச்சி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம். இங்கேருந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் வெரிஃபை பண்ணி அத்தனையும் வந்து வரிசைப்படுத்துவாங்க. வரிசைப்படுத்தி டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இவர் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள் நிறைய பேருக்கு அவர் வந்து பணம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற விவிஐபிஎஸ்க்கு முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காரு. ஆமாம். அதே போல் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காரு. அது பாருங்க, இவ்வளவும் பண்ணிட்டு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மிகப்பெரியனா இவர் சாதாரண நிலையிலேருந்து இவர் இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாறினதுக்கு இறைவன் மிகப்பெரியவன் தனக்கு கை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த படத்தை எடுக்கிற பொழுதே இறைவன் கெட்டவருக்கு கெட்டவர் அப்படின்னு காட்டிட்டார். ஓகே சார், அதாவது தமிழ்நாட்டில் வந்து தன்னை நல்லவன் போல காட்டிக்கிட்டு டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாக இருந்திருக்காரு. எதுக்கு சார் அரசியல் கட்சிக்கு சேரணும்? எதுக்கு வந்து சினிமா எடுக்க வந்து ஃபண்டு கொடுக்கணும்? இந்த சோஷியல் ரெஸ்பெக்ட்டுக்காக தான் இப்படிலாம் ஜாஃபர் சாதிக் பண்ணியிருக்காரா என்ன? ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆப்ரேஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லியிலேருந்து அவர் டெல்லியில் தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. டெல்லியிலே வந்து 3 கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. 3 கம்பெனியும் வந்து அங்கேருந்து இயங்குது. அங்கேருந்து குஜராத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இடமெல்லாம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இடமெல்லாம் வாங்கிட்டாரு. குஜராத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. குஜராத்தில் இருக்கிற மேற்கு அரபிக்கடலில் தொடங்குறாரு. அரபிக்கடலில் ஏன் தொடங்குறாரு? வளைகுடா நாடுகள்லேருந்து அவருக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கிது. வளைகுடா வந்து இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானத்துலேருந்து தான் இதெல்லாம் மூலப்பொருள்லாம் கிடைக்கிது. ஆப்கானிஸ்தானு, ஈராக்கு, ஈரான் போன்ற நாடுகள்லாம் இதற்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் இருக்குது. அங்கேருந்து கடல் வழியாக கொண்டு வந்து இவருக்கு சப்ளை பண்ணி அரபிக்கடல் வழியாக உள்ளே வருது. அதை வாங்கி வந்து இவர் ரா மெட்டீரியலாகவே இவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாரு. ஓகே. இப்போ ரா மெட்டீரியலாக தான் இவர் வந்து கன்வெர்ட் பண்ணி இதாக கொண்டு வரல. அவர் போதை தரப்பு பொருளுக்கு அவர் நேரடியாக போயிடல. ஓகே. கன்வர்ஷன் வந்து வேற ஊரில் நடக்குது. இவர் வந்து இது இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் கைமாற்றி விடுறாரு. இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டி விட்டாவே உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கோடி 45 கன்சைன்மெண்ட் இது வரைக்கும் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டும் வந்து எங்கேருந்து போச்சு, எந்தெந்த ஊர்கள்லேருந்து ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு, எந்த ஊர்லேருந்து தொடங்குச்சு, எங்கே டெலிவரி ஆச்சு, டெலிவரி ஆகி எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகமே போட வேண்டியிருக்கும் அதில். ஓகே. அதனால் வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அந்நியர்த்தம் பண்ணிட்டாங்க சார். அதே போல் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு கொரியர் சர்வீஸும் வச்சு நடத்தியிருக்காரு சார். இந்த கொரியர் சர்வீஸ் மூலமாக இந்த சரக்கையெல்லாம் உள்நாட்டுக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக தான், அனுப்புறதுக்காக தான் கொரியர் சர்வீஸ் நடத்தியிருக்காரா? ஆமாம். இதை கொரியர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% இப்போ பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து ஒவ்வொன்றையும் பிரித்து மெட்டல் ஃபார்மில் இருக்கிறத மட்டும்தான் வந்து மெட்டல் டிடெக்டரை வச்சு அது சர்ச் பண்ணுறாங்க. ஆமாம். பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து சர்ச் பண்ணுறதுக்கான இது இன்னும் வரல. அறிவியல் ரீதியாக இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான பவுடர் இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி இதுதான் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு ஸ்கேனிங் சிஸ்டம் இது வரைக்கும் நமக்கு வரல. மெட்டலை டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து மெடிசனை டிடெக்ட் பண்ணுற இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் உலகத்தில் வரல. ஆமாம். அது இந்தியாவுக்கு வரல அப்படின்னு அந்த தான் அவர் சாதகமாக பயன்படுத்தியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரேவ் பார்ட்டிஸ், இந்த கஃபே போன்ற, அதாவது உயர்ந்த குடி மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் போய் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஈசிஆரில் ஒன் டே வந்து பார்ட்டி பண்ணுறோம், நைட் ஸ்டே பண்ணுறோம், அல்லது இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு மறுநாள் தான் நாங்கள் வீடு வந்து சேருவோம் அப்படிங்கிறவங்களுக்கு தன்னை மறந்த போதைக்கு சில்வருக்கு வழியூட்டுகிற அளவுக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிற பொழுது நெஞ்சமெல்லாம் பதறுது.
அதில் தான் ஒரு பதரில் தான் ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறாரு, நான் தங்கியிருக்கிற தேனி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான பொருட்கள் வந்துருச்சே, என்னுடைய மாணவர்களை என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு நான் பதறேன்னு சொல்கிறார். ஸ்ரீதர் வேம்புடைய அழுகை தான் என்னை இப்போ பேச வச்சுது. ஸ்ரீதர் வேம்புக்கு இருக்கிற சமூக அக்கறை வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லையா? என்னங்க, இவர் பன்னீர்செல்வம் பேசவே மாட்டார் திமுகவை எதிராக. அவரே சொல்கிறாரு, தயவு செஞ்சு பாருங்கள், பன்னீர்செல்வம் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, தயவு செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள், போதைப் பொருட்கள் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டாம். எனவே இளைஞர்களின் நலனில் அக்கறை முதல்வருக்கு அக்கறை இருக்குமானால், இளைஞர்கள் நலனில் முதல்வருக்கு அக்கறை இருக்குமானால் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை மேற்கொண்டவர்கள், அதன் வழியே பயனடைந்தவர்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்கிறார். யார்? பன்னீர்செல்வம் சொல்கிறார். ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறார். ஸ்ரீதர் வேம்பு அவர் சொல்கிறார், என்னுடைய மாணவனையும் நான் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறார். திரு அண்ணாமலை சொல்கிறார், என்னுடைய மாணவர்களை காப்பாற்றுங்க, இந்த இளைஞர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆட்சியாளர்களுக்கு இப்போ இத்தனை பொதுவில் இருக்கிற, இப்போ பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் இருக்கிற அத்தனை அறிவாற்றல் நிறைந்த பேராசான்களும் வந்து இதை குறைத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரசு தயவுசெய்து முனைப்போடு செயல்பட்டு இதை அந்நியர்த்தம் பண்ணணும். நான் சமீபத்தில் கொல்லிமலை அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மூலிகைகள் மட்டும் விளைஞ்சிருக்கோம். எப்போவுமே கொல்லிமலையை சுற்றிலும் வந்து பெரியசாமி கோயில், எட்டுக்கை அம்மன் கோயில், ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் அப்படின்னு சுற்றிலும் கோயில் இருக்கிறதாகவும், அதில் குதிரை மேலே சாமி ஊர்வலம் வர்ற மாதிரியும், ராத்திரி 12 மணிக்கு சலங்கை கட்டிட்டு வந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதனால் அமாவாசைக்கு போய் கொல்லிமலையில் போய் நூற்றுக்கணக்கான பேர் தங்கிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல சென்ற மாதம் நான் சென்றிருக்கிற பொழுது அங்கே ஒரு FOP, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்த ஒரு நண்பர், அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, எனக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது, நான் இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லேருந்து என்னை எடுத்துட்டாங்க பாருங்கள் சார்னு ஒரு காரில் வச்சு கூட்டிகிட்டு போனார். அங்கங்கே கூட்டமாக இளைஞர்கள் உட்காந்து கஞ்சா புகைப்பதை இப்போ என்னால் பார்க்க முடிந்தது. இல்லைங்க, இங்கே வந்து அண்ணா நகரில் வந்தீங்கன்னா டவர் பார்க்கு, என்னங்க காந்தி பார்க்கு, மில்லேனியம் பார்க்கு, இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்கு, அந்த திருவிக்கா பார்க்கு, ஒவ்வொரு பார்க்கை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு டீ கடையிலையும் வந்து அந்த சிகரெட்டுக்குள்ளே அதை வச்சு திணிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது. என்னங்க, இப்போ இந்த வரலாற்றை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த வரலாற்றை நம்ம வந்து பார்ப்போமானால் எந்த வருஷத்துலேருந்து இது தொடங்குச்சு அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும். 2021 செப்டம்பர் 2021 யார், எப்போ ஆட்சி மாற்றம் வருது, யாரெல்லாம் பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் 15 குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்தில் ஈரானிலிருந்து வந்த 2 சரக்கு கண்டெய்னர்களில் 3000 கிலோ ஹெராயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டனர். இந்த வழக்கில் விசாரிச்சு அது வந்து மதிப்பு வந்து 21,000 கோடி ரூபாய். அது பார்த்திங்கன்னா மதிப்பு மௌலிவாகத்தை சேர்ந்த சுதாகர் மற்றும் அவரது மனைவி துர்கா வைசாலி முக்கிய குற்றவாளி. அது வந்து முந்த்ரா துறைமுகத்திலிருந்து மௌலிவாகத்துக்கு வந்து சேருது. அது பார்த்திங்கன்னா 2021 மார்ச் 18 லட்சத்தீவு அருகே ஒரு படகிலிருந்து 300 கிலோ ஹெராயின், அதில் வந்து AK-47 துப்பாக்கி கைப்பற்றப்பட்டன. இலங்கையை சேர்ந்த 5 பேர் படகிலிருந்து கைப்பற்றப்பட்டனர். அவர்கள் தமிழக முகாமிலிருந்து விழுஞ்சியம் போர்ட் வந்து தமிழக முகாமில் திருச்சி முகாம் 2022 நவம்பர் 29 ராமநாதபுரம் ஆளுங்கட்சி பிரமுடம் இருந்து 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோக்கைன் என்ற போதைப்பொருள் கைப்பற்றினார். 2024 ஜனவரி 22 சென்னை அமந்தகரை அருகே நைஜீரியா நாட்டின் இருந்து ஒரு கிலோ கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. ஆனால் சில முக்கியஸ்தர்கள் தலையிட்டால் அவர்களை முறையாக விசாரணை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 2024 பிப்ரவரி குஜராத் கடல் பகுதியில் 3300 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த சரக்கு தமிழக படகில் ஏற்றப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. என்னங்க, பிப்ரவரி 29 சென்னையைச் சேர்ந்த பிளம்பன் பிரகாஷ் என்பவர் மதுரையில் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் 30 கிலோ மெத்தம்பேட்டமைன் கைப்பற்றப்பட்டது. அவருடைய வீட்டில் மேலும் 6 கிலோ கிடைத்தது. இவற்றின் மதிப்பு 200 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கிறார்கள். ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்த மெத்தம்பேட்டமைன், இந்த கொக்கைன் மற்றும் கஞ்சா
இந்த அனைத்து போதைப் பொருட்களும் வந்து ஊடுருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து உள்துறையை கையில் வைத்திருக்கிற டிஜிபிக்கு மேலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கையும் பராமரிக்கக்கூடிய அனைத்து இது போன்ற பொருட்கள்லாம் வந்து சப்ஸ்டன்ஸை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் யார் என்று சொன்னால் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் வந்து திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கிற பொழுது 0% டாலரன்ஸு அப்படின்னு கொண்டு வந்து போதைப் பொருளே இல்லாத தமிழகத்தை அப்படின்னு நாங்கள் வந்து உருவாக்குவோம். ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை ஆப்ரேஷன் 2.0 அப்படின்னு போட்டாங்க. இவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணது குட்கா கஞ்சா இதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கமிஷனராக இருந்தார் பார்த்தீங்களா, அவர் நம்ம சிங்கு, அவர் வந்து என்ன இப்போ வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா குட்கா வைத்திருக்கிற பெட்டி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட பெட்டி கடைகள் லைசன்ஸை வந்து அதை கூட ஊடகத்தின் வாயிலாக நம்ம தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு திருப்பி சொன்னோம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சார் அவர் முன்னாள் கமிஷனர் அவர் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காருன்னா அவர் வந்து குட்கா எந்த கடையில் விட்டாலும் அந்த குட்கா கடையோட லைசன்ஸை நான் வந்து ரத்து பண்ணிடுவேன், கடையை இழுத்து பூட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சின்ன லெவலில் சிந்திச்சிட்டீங்க. இந்த குட்காவும் கஞ்சாவும் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு அதுக்கு மேலே கொகைன் வந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து மெத்தம்பேட்டமைன் வந்திருக்கு. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அனைத்து நீங்கள் பார்கள்லையும் ஏன்னா ஆடம்பர பார்கள் சென்னையில் திறந்து விடப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சாயந்தரத்தில் போய் தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களை வச்சு பாருங்கள். மிகப்பெரிய உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த நல்ல கல்லூரியில் படிக்க வைத்து அவர்களை பட்டதாரியாக மாற்றப்பட்ட இளைஞர்கள்லாம் வந்து சாயந்தரமானால் சனி ஞாயிறானா அவங்களாம் வந்து நல்ல ஆடம்பர கார்களில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அதுக்குள்ளே பெரிய கதவுல வச்சு உள்ளே அனுப்பிடுறாங்க. அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், என்னென்ன போதைக்கு அடிமையாகிறார்கள் என்றே தெரியாத அளவிற்கு அவர்கள் வந்து ஓரிரு சிப் வந்து இந்த நீங்கள் கொடுக்குற டாஸ்மாக் மதுவை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் போதை வந்து அவர்களுக்கு திருப்திகரமாக இல்லாத போது வேறு சில பொருட்களும் கொடுப்பதாக தகவல்கள் உள்ளன. இப்போ நம்ம வந்து இவ்வளவு எல்கேஜி பள்ளிக்கூடங்களையும் இவ்வளவு உயர்நிலை பள்ளிகளையும் இவ்வளவு தனியார் பள்ளிகளையும் மருத்துவக் கல்லூரிகளிலும் இன்ஜினியரிங் கல்லூரிகளையும் ஆரம்பித்து இத்தனை பட்டதாரிகளையும் உருவாக்குகிறோமே, அந்த பட்டதாரிகளை வந்து உருவாக்கி முடித்ததுக்கு பிறகு அவங்களெல்லாம் கொண்டு போய் பாருக்குள்ளே வச்சு அமுக்கி அவங்களாம் போதையாளர்களாக மாற்றிட்டா இந்த நாடு கண்ட லாபம் என்ன? இந்த நாடு காணப்போகிற லாபம் என்ன? இந்த நாட்டுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும். இதை வந்து உலக நாடுகளுக்கு இணையாக அமெரிக்காவுக்கு இணையாக வந்து தமிழ்நாட்டில் முன்னுக்கு கொண்டு வரோம், வெளிநாட்டிலேருந்து போய் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னு ஜப்பானுக்கும் அந்த இது வெளிநாடுகளுக்கும் நீங்கள் போயிட்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதுக்கான மக்களுக்கு நல்வாழ்வியல் அனுப்பியிருக்கு தானே, போதை இல்லாத மக்களை உருவாக்க தானே, நல்ல சிந்தனையாளர்களை உருவாக்க தானே. இப்படி வந்து ஒரு பெரிய மாசு இங்கேருந்து எடுக்க போனால் மகாபலிபுரம் வரைக்கும் இத்தனை குட்டி தீவுகளாக வந்து நைட் கிளப்ஸ் முளைச்சிருக்கு. சாயந்தரம் ஆகிட்டா வந்து உங்களுக்கு தெரியுமா, வெள்ளிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை காலையிலக்குள்ளே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 11லேருந்து 14 பேர் வந்து அடிபட்டு செத்து போயிடுறான் குடிநாளில். ஆமாம், இந்த 3 நாட்களில் மட்டும் சாவு அதிகம். ஈசிஆர் ரோட்டில் சாவு அதிகம். நீங்கள் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணக்கூடிய வழக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து குடிபோதையில் காரை கொண்டு போய் என்னங்க சென்டர் மீடியில் ஏற்றி புளிய மரத்தில் இடித்து லைட் கம்பத்தில் இடித்து சாவுறானே, அவங்களாம் இது போன்ற வந்து அளவுக்கும் அதிகமான போதையை கண்டவர்களால் அவங்களுக்கு வந்து இன்புட் செய்யப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு தான். ஒருத்தன் வந்து தான் காதலித்து கைப்பிடித்த காதல் மனைவியோடு போய் ஒரு 1.5 கோடி ரூபாய் காரோட போய் 2 இடுக்குகளில் மாட்டி காரோடு வந்து கணவன் மனைவி எரிஞ்சு போய் செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்களே. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணமாக எது இருக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமான போதை தான். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் நியூஸை டெய்லி எடுத்து பார்த்தீங்கன்னா குடிகார கணவனை தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்ற மனைவி, என்னங்க குடிப்பதற்கு பணம் தராமல் தன் தாயை வெட்டிய மூத்த மகன், தன் தம்பியை வெட்டிய மூத்த மகன், இந்த பாரில் உட்கார்ந்து அண்ணன் தம்பியை வெட்டினான், தம்பி அண்ணனை வெட்டினான், மாமன் மைத்துனனை வெட்டினான் அப்படின்னு பாரில் ஏற்பட்ட தகராறுலேயே வந்து வெட்டினான், குத்தினான், கொலை. இப்படி வந்து
இப்போ இவர்கள் போட்ட தலைப்பு இருக்குதே, ஏன்னா போதையின் தலைநகரமாக மாறுகிறதா தமிழகம், தமிழகம் போதையின் தலைமையிடமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் அப்பாற்பட்டு நிற்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. ஓகே, அப்பாற்பட்டு நிற்க வேண்டும் என்பதே அரசு இதுக்கு எதிராக சாட்டையை சுழற்ற வேண்டும்னு சொல்ல வரீங்க. இதுக்கு எதிராக சாட்டையை சுழற்ற வேண்டும் என்றால் உங்ககிட்ட PEW அப்படின்னு ஒரு விங் இருக்கு, NIPன்னு ஒரு விங் இருக்கு, என்னங்க சைபர் கிரைம்னு ஒரு விங் இருக்கு. இந்த 3 விங்லேயும் வந்து போதிய ஆட்கள் இல்லை, அதுக்கான இன்டெலிஜென்ஸ் விங் கிரியேட் பண்ணப்படவில்லை. இப்போ இவ்வளோ தூரம் குற்றம் சொல்லியிருக்கோம், இவ்வளோ ஊடகங்கள் உங்களை பற்றி பேசுது, இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்க என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை கூப்பிடுங்க, இந்த PEWடைய ADGPயை கூப்பிடுங்க, இந்த NCB நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, NCBA NIP 2 பேரையும் கூப்பிடுங்க. NIA ஆஃபீஸிங்க தான் இருக்குது, NIA ஆஃபீஸுங்க தான் இருக்குது வருஷவாக்கத்தில். இவங்க எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போடுங்க. அதை போட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இது 3க்குமான இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஹிஸ்ட்ரி சீட் தயார் பண்ணுங்கள். அவங்க அத்தனை வந்து பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணி அவங்கள அந்நியர்த்து பண்ணுங்கள். அப்போ போதைப்பொருள் ஒழிக்கப்பட்ட தமிழகம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீங்கள் வந்து 3 மாதத்தில் எட்டி பிடித்திட முடியும். எனவே இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடி தமிழ்நாட்டிற்கு நற்பெயரை வாங்கித்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக ஆட்சியாளர்களிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த போதைப்பொருள் கடத்தல் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சர்வதேச லிங்க், அதே போல் எப்படிலாம் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேணும், தமிழ்நாடு அரசு எப்படிலாம் இதை வந்து ஒழிக்க வேணும் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பார்வையாக ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி ராஜேந்திர ராஜா சார். மகிழ்ச்சி, வணக்கம்.